என் பேர் மணி. விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டம் திண்டிவனம் மேற்கு நகர செயலாளராக இருக்கிறேன். என்ன எதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிர்ந்துருக்கு. யார் அந்த வீடியோவை போட்டோம்னா பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டு ராஜசேகர் தான். நான் 2 பேரும் ஒன்றாவே படித்தோம். நான் சின்ன வயசுல ஒன்றா தான் படித்தோம். ஃப்ரெண்டு நல்லா பழக்கம். அவர் வந்து அட்வொகேட்டாக இருக்கிறாப்புல. ஆனால் கட்சியில் எந்த பொறுப்பும் கிடையாது. அவரே சட்ட ஆலோசகர்னு அவரே போட்டுக்குவார். அவர் அந்த கட்சியில் எந்த ஒரு ஈடுபாடும் எந்த பொறுப்புலாம் கிடையாது. அவர் 4 வருஷமா கட்சியில் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. ஆனால் 4 வருஷம் பொறுப்புன்னு சொல்கிறாரு. அவர் ஏதோ மீட்டிங்கோ எதுக்குமே அவர் கட்சிக்காக வந்ததும் கிடையாது. ஃப்ரெண்டு மட்டும் தான். ஃப்ரெண்டு அந்த பழக்கம் தான் மாதிரி, மற்றபடி கட்சிக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட்சியில் வந்து இப்போ கவர்மெண்ட் அட்வொகேட் போட்டாங்க. அதுக்கு என்கிட்ட கேட்டிருந்தாரு, நம்ம கவர்மெண்ட் வக்கீல் போடுறாங்க, நீங்கள் வந்து மாவட்டத்துக்கு ரெஃபர் பண்ணுங்கன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு அதுக்கேற்ற ஒர்க்கான ஆள் இவர் இல்லை. ஏன்னா இவர் மேலே ஏகப்பட்ட கேஸு நிலவில் இருக்குது. அவங்க அப்பா அடித்த கேஸு, ஏரியாவில் பசங்களோட சண்டை போட்ட கேஸு, வேலை செய்கிற கோர்ட்லேயே வழக்கரோட சண்டை போட்டு அவங்க அடித்த கேஸு, இப்படி பல வகையான கேஸு அவர் நிலவில் இருப்பதால் அவர் பொறுப்பு கொடுத்து எனக்கு ஈடுபடுது. ஏன்னா நம்ம தலைமையில் வந்து நல்ல ஒரு ஆளுக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஆனால் இப்படிப்பட்ட நண்பராக இருந்தாலும் அவருக்கு வந்து கொடுக்க எனக்கு ஈடுபாடு கிடையாது. அதனால நான் அவர் கொடுக்கூடாதுன்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு டெய்லியும் ஃபோன் பண்ணி எனக்கு அந்த போஸ்டிங் வாங்கி கொடு, நான் அவனுக்கு எவ்வளோ காசு தரேன் அப்படின்னு டெய்லியும் அவனை கேட்பாரு. இதுக்கு மாவட்டத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை. மாவட்டமும் எங்கள் மாவட்ட செயலரும் யாருக்கிட்டையும் ₹1 வாங்கி இது வரைக்கும் யாரும் போஸ்டிங் போட்டதே கிடையாது. இது வரைக்கும் உழைச்சி தான் சாதாரண இன்னைக்கு தண்ணிக்கான ஆட்டோ ஓட்டுற மணி தான் இன்னைக்கு நகர செயலராக, இன்னைக்கு மாவட்ட செயலரும் சரி, தளபதியும் எங்கள் சிஎம்மும் இன்னைக்கு நகர செயலர் உருவாக்கிறாரு. அதனால எங்கள் கட்சியில் காசு வாங்கி யாருக்கும் போஸ்டிங் போட மாட்டாங்க. இவன் வந்து யாரோ தூண்டுதல் பேரில் இப்போ 1 மாசமா ரீசனாக நான் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறேன், எனக்கு 2 லட்ச ரூபா போட்டு என்னை மிரட்டினுக்கிறான். என்னடா வீடியோன்னா அதெல்லாம் தெரியுது, நீ எனக்கு போஸ்டிங் வாங்கி தரா இல்லையா, இல்லைங்க உனக்கு 2 லட்ச ரூபா எனக்கு காசு கொடுத்து எனக்கு மிரட்டினுக்கிறான். டேய் நாங்கடா எங்கடா போட்டு, நானே தண்ணி கேன் போட்டு ஆட்டோ ஓட்டு தான் சம்பாதிச்சுன்னுக்கிறேன், ஏன்னா காசு இருந்தால் இல்லையா, அப்படி கொடுக்கலன்னா நான் ப்ரெஸ் பண்ணிட்டு போது ஒன்று இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். என்ன வீடியோ கேட்டால் அதை எனக்கு சொல்லாமல் 1 மாசமா இவனும் கூட அந்த அட்வொகேட்டும் சில அட்வொகேட்டை கூட வச்சுக்கின்னு ஒரு மாசமே என்ன பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இந்த 2 லட்ச ரூபா கொடு, 2 லட்சம் நீ கொடுக்கலன்னா இந்த ஆடியோவை நான் வெளியில் சமாளத்தை விட்டுருன்னு சொல்லிட்டு 1 மாசமா என்ன பிளாக் பண்ணுறாங்க. சரி என்ன வீடியோ கேட்டால் சரியான பதிலே சொல்லலை. இன்னைக்கு எனக்கு கேட்டாங்க, அதுக்கு நான் என்கிட்ட அந்த காசு என்கிட்ட இல்லைப்பா, எனக்கு கொடுக்க முடியாது சொல்றதுக்கு இன்னைக்கு காலையில் ப்ரெஸ் மீட் வர வச்சு தேவையில்லாத ஒரு பதிவை நான் காசு கேட்ட மாதிரியும், மாவட்ட செயலர் காசு வாங்கி போஸ்டிங் போட்ட மாதிரியும் தேவையில்லான வீடியோவை ப்ரெஸ் மீட்டியை சில அட்வொகேட்டில் கூட வச்சுக்கின்னு தேவையில்லாத கட்சிக்கு ஒரு கெட்ட பேருக்கும் எங்கள் தளபதி ஆட்சியை கெட்ட பேர் வர வைக்கின்ற ஒரு அடிப்படையில் நீங்கள் தேவையில்லாத ஒரு வீடியோ ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. இந்த ராசாரியம் பார்த்தோன்னா 1ஆம் நம்பர் குடிக்கிறேன், டெய்லியும் போதை வச்சுட்டு டெய்லியும் ஃபோன் அடித்து எனக்கு கவர்மெண்ட்டு அட்வொகேட் போஸ்டிங் வாங்கி கொடு, டெய்லியும் ஃபோன் எடுப்போம். 1ஆம் நம்பர் குடிக்கிறாங்க. டெய்லியும் பார்த்தோன்னா ஒயின் ஷாப்பில் குடிக்கிறதும் கோர்ட்டில் டெய்லி குடிச்சிட்டு சண்டை வாங்கிறதும் இதே வேலையாக தான் இருப்பான். அவனுக்கு எப்படி இந்த கவர்மெண்ட் அட்வொகேட் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு, அது எவ்வளோ பேர் குடிகாரன் நம்ம எப்படி நம்ம ரெஃபர் பண்ண முடியும். அதனால தான் இவனை நான் டைவர்ட் பண்ணுறதுக்காக அவனை நான் அவாய்ட் பண்ணியிருந்தேன். அவனை சரி போறேன்டான்னு இதெல்லாம் மனசு வச்சுருந்தா இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டில் எதுவுமே தேவையில்லாத ஒரு பணம் வாங்கின மாரி, மாவட்ட கேட்ட மாரி, போஸ்டிங் போட்ட மாரி நீங்கள் சோசியல் மீடியாவில் மாவட்ட செயலரையும் அவர் பேரையும் கலங்கப்படுத்துறதுக்கும் என் பேரையும் கலங்கப்படுத்துறதுக்கும் தேவையில்லாத இந்த ப்ரெஸ் மீடியா எடுத்திருக்கான். இதன் மூலிமா ராஜசேகருக்கு எங்கள் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். மேலும் கட்சி சார்ந்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்றது இந்த நேரத்தை தெரிவிச்சுள்ளேன். மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.